வணக்கம் மாணவர்களே. இன்று எண்களை எண் குறிப்பில் எப்படி எழுதுவது என்பதை பார்ப்போம். 440,676 இந்த எண்மானத்தை எண் குறிப்பில் எழுத வேண்டும். எண் குறிப்பு என்பது எண்கள், சரியா? இதற்கு முன் உள்ள பாடத்தில் எண்களை எண்மானத்தில் எழுதினோம். அப்பொழுது அந்த எண் குறிப்பை நாம் 2 பிரிவாக பிரித்தோம் அல்லவா? அதுபோல் எண்மானத்தையும் 2 பிரிவாக பிரிக்க வேண்டும். எப்படி பிரிப்பது என்பதை பார்ப்போம். 1000 என்ற இடத்தை நாம் பிரிக்க வேண்டும். அதாவது 1000 அல்லது 1000 என்று எழுதியிருக்கும். இதில் 40,000 அதன் பிறகு அதை நாம் 2 பிரிவாக பிரித்துக் கொள்வோம். சரியா மாணவர்களே? பிரித்த பிறகு இதன் பின்புறத்தில் உள்ளது 3 இலக்க எண்கள். 1, 10, 100 3 இடமதிப்பு. அதனால் இங்கே 3 எண்களை கட்டாயமாக எழுத வேண்டும். 671. சரியா? பிறகு 1000 அல்லது 1000 என்ற சொல்லை மறைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது முன்புறத்தில் உள்ள எண்மானத்தை வாசிப்போம். 440. இப்போ அடுத்து சேர்த்து எழுதுவோம். 440,671. இப்பொழுது இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். 102,700. இதில் 1000 அல்லது 1000 என்று சொல் எங்கே உள்ளது? 1000. கோடிட்டுக் கொள்ளுங்கள். பிறகு அதன் பக்கத்தில் நீண்ட கோடு ஒன்றை போட்டுக் கொள்ளுங்கள். இப்பொழுது 2 பிரிவாக பிரித்து விட்டோம். பின்புறத்தில் 3 இலக்கங்கள் இருக்க வேண்டும். 700. 1000 மறைத்துக் கொள்ளுங்கள். 102. சேர்த்து எழுதும் பொழுது 102,700 என்று வரும். சரியா மாணவர்களே? அடுத்து ஒரு உதாரணம். 236,034. இதில் 1000 என்ற சொல் எங்கே இருக்கிறது? இதோ இங்கே. இப்பொழுது பிரித்துக் கொள்வோம். பிரித்துக்கொண்டு பின்புறத்தில் எத்தனை எண்களை எழுத வேண்டும்? 3 எண்களை எழுத வேண்டும். 1, 10, 100. சரியா? இங்கே 34 என்று உள்ளது. 34ஐ 3 இலக்கத்தில் எப்படி எழுதுவது? முன்புறத்தில் சுழியம் இட வேண்டும். சரியா மாணவர்களே? சுழியம் 3, 4. இதுதான் 34. 3, 4 சுழியம் என்று எழுதினீர்கள் என்றால் 340 மாறிவிடும். பிறகு 1000 என்று சொல்லை மறைத்துக் கொண்டு 236 என்று எழுதிக் கொள்வோம். சேர்த்து எழுதும் பொழுது இப்படி வரும். சுலபமாக உள்ளதா? அடுத்து ஒரு உதாரணம். 934,008. இதில் 1000 அல்லது 1000 என்ற சொல் எங்கே இருக்கிறது? 900 என்ற எழுத்திலும் இருக்கிறது, 4000 என்ற சொல்லிலும் இருக்கிறது. ஆமாம் தானே? ஆனால் நாம் 1000 இடமதிப்பை பார்க்க வேண்டும். அது 4000. சரியா? பிறகு பிரித்துக் கொள்ளுங்கள். பின்புறத்தில் 3 இலக்கத்தை எழுத வேண்டும். 8 எப்படி 3 இலக்கத்தில் எழுதுவது? சுழியம் சுழியம் 8. 8 சுழியம் சுழியம் என்று எழுதினீர்கள் என்றால் அது 800ஆக மாறிவிடும். அடுத்து 1000 என்று சொல்லை மறைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வாசியுங்கள். 934. சேர்த்து எழுதும் பொழுது இப்படி வரும். சரியா மாணவர்களே? அடுத்து ஒரு உதாரணம். 800,000. சரி, இதில் 1000 அல்லது 1000 என்ற சொல்லை கோடிட வேண்டும். பிறகு அதன் பக்கத்தில் பிரிக்க வேண்டும். சரியா? பின்புறத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கே எண்கள் இல்லை. இருந்தாலும் நான் 3 இடத்தில் எண்களை எழுத வேண்டும்.
எண்கள் இல்லை என்றால் என்ன வரும்? சுழியம் சுழியம் சுழியம். 1000ஐ மறைத்துக்கொண்டு முன்புறத்தில் வாசியுங்கள் 800. இதுதான் 800,000. சரியா மாணவர்களே? நன்றி. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.